தண்ணியே ஒரு சொட்டு இல்லை. மக்கள்லாம் ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க, விவசாயமே இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தை மட்டும் தினம் கலப்பைய கையில் எடுக்க, மாட்டை கையில் பிடிக்க, வயக்காட்டில் போய் வரட்டு உழுவா உழுதுகிட்டு இருந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க பூரா கேட்டிருக்காங்க, இவன் பைத்தியமாடாயவன், அதானே எதுக்குடா மழையும் இல்லை தண்ணியும் இல்லை பூமி பொழந்து கிடக்கு, இதுல போய் உழுதுகிட்டு இருக்கானே, அதானே லூசா அப்படின்னு கேட்கும்போது அந்த விவசாயி சொன்னான், என்னன்னு, இந்த 1 வருஷம் 2 வருஷமா தாடா மழை இல்லை, அட இன்னொரு 5 வருஷம் கழிச்சு மழை பெய்யலாம், அது ஒரு 6 மாசம் கழிச்சு கூட பெய்யலாம், இல்ல நாளைக்கு அப்படி மழை பெய்யாமையே இருக்குன்னு நான் உழுகாமையே இருந்தேன்னா இருந்தா உழுகிறது எப்படின்னு எனக்கு மறந்து போகும், எது நடந்து போறது எப்படின்னு மாட்டுக்கு மறந்து போகும், பூமியில பதியறது எப்படின்னு கலப்பைக்கு மறந்து போகும், இரும்பும் தொழிலும் இருந்தா கெடும், அதனால அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்டான்னு விவசாயி சொன்னேன். சொல்லி முடிச்ச உடனே மழை அடிச்சு ஊத்துச்சு. என்னங்க அப்ப தேவர்கள்லாம் பெருமாள்கிட்ட போயிட்டாங்க, என்ன பெருமாள் இப்படி பண்ணிட்டீங்க, 2 வருஷம் தான் ஆகுது, இன்னும் 10 வருஷம் இருக்கு, நீங்க ஏன் அதுக்குள்ள சங்க ஊதுனீங்க, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் பெருமாள் தேவர்கள்ட்ட சொன்னாரு, அட போங்கப்பா, இன்னும் 10 வருஷத்துக்கு நான் சங்க ஊதாம இருந்தா சங்க ஊதுறது எப்படின்னு எனக்கு மறந்து போகும், சங்குக்குள்ள இருந்து சத்தம் வர்றது சங்குக்கு மறந்து போகும், இதை சொன்னவனே இந்த விவசாயி தான்ப்பா, அதுவும் யாதவ குலத்திலே பிறந்த அந்த விவசாயி தான் எனக்கே இந்த புத்தியை சொன்னேன் அப்படின்னு அழகா பெருமாளே சொன்னாராம். அதுபோல விவசாயி என்பவன் தான் இந்த உலகத்துக்கு சோறு போடுபவன். அவன் விவசாயி சேத்திலே கால் வைத்தால் தான் நாமெல்லாம் சோத்துல கையை வைக்க முடியும். அந்த விவசாயம் தழைக்கணும், விவசாயி வாழணும்னு நம்ம எல்லாரும் மனசுல கும்பிட்டு